ஹைடா சன்ஷைன்ஸ், இன்றைக்கி நம்ம மாஃபியா ஸ்லேவோட செகண்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு வெல்கம் டு தி ஹில் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சொல்லியிருப்பார். அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் மியாவா தேங்க தேடி தான் போகிறா. அவர் மாடியில் தான் நின்றுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. மியாவா ஸ்லோவாக போயிட்டு நிற்கிறா. தயோங் அவரா அப்படி திரும்பி பார்க்குறாரு. என்னடி? அது அண்ணா கூட்டிகிட்டு வந்திருக்கிற பொண்ணு. யாரு? அவரா அந்த சிகரெட்டை கீழே தூக்கி போட்டுட்டு, அவ அந்த டேவிடோட பொண்ணு. டேவிட்னா நீ நினைக்கிறவன் தான். மீராவை கொலை பொண்ணவன். அவனோட பொண்ணு தான் இவ. அவளை அண்ணா ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்காரு? ரிவெஞ்ச் எடுக்க தான் போனோம். அங்கே இவளுக்கு கல்யாணம். ஜேகே தான் சொன்னான், அவனை கொன்னுட்டா அவனுக்கு எப்படி வலிக்கும்? அவனோட பொண்ணை டார்ச்சர் பண்ணாதானே அவனுக்கு வலி என்னன்னு தெரியும். அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன கல்யாணமா? ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டான். அவனை பொறுத்த வரையும் இது ஒன்றும் கல்யாணம் கிடையாது. சும்மா அவளை ஜஸ்ட் மேரேஜ்ன்ற நேமில் இந்த ஹெல்லுக்கு ஒரு ஸ்லேவாக கொண்டு வந்திருக்கான். அவ்வளவுதான். நீ பெருசாக கண்டுக்காத விடு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னோசென்ட்டாக தெரியுதே. கிரிமினல்ஸ் எப்போவுமே இன்னோசென்ட்டாக தான் தெரியுவாங்க. அதுக்குன்னு எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அப்புறம் அவள் நல்லவன் நினச்சி அவகிட்ட போய்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது வச்சுக்க போகிறேன். அவளை விட்டு தள்ளியே இரு, புரியுதா? புரியுது தயோங் அப்படின்னா மியா வந்துட்டு கொஞ்சம் சேடாகி ஃபேஸை வந்து டவுன் பண்ணிக்கிறா. தயங்கா அதையும் பார்க்குறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அவரா கிட்ட வராரு. ஏய் என்ன இப்போ? நீ எதுக்கு சோகமாக இருக்க? அது மீரா அண்ணி ஞாபகம், அவ்வளோதான். அவரா அவரோட சின்ன அப்படி அப் பண்ணி பார்க்குறாரு. புரியுது எனக்கு. மீராவை நீயும் மறக்கலை, நாங்களும் மறக்கலை. ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறோம். இருந்தாலும் அண்ணி திரும்ப வரமாட்டாங்கள. ஏய் அந்நியாயத்துக்கு நல்லவளாக இருக்கடி நீனு. ஆமாம் வரமாட்டா. அட்லீஸ்ட் அவள் ஹாப்பியாச்சும் இருப்பாள்ல. நீங்கள் சொன்னால் சரிதான். சரிதான் சொல்லிட்டு இன்னும் ஏன் சோகமாக இருக்கா எம்மையா? அவளா லைட்டாக ஹெட்டப் பண்ணி தாங்க பார்க்குறா. அவர் கண்ணடிச்சுக்கிட்டே ஹே சோகமாக இருக்க? அப்புறம் என்ன என்கிட்டலாம் வந்து பேசுகிற? அது 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 வந்து இதெல்லாம் உன் அண்ணா கிட்ட கேட்குற அளவுக்கு தைரியம் இல்லை அதானே? அப்படிலாம் கிடையாது. நான் இங்கே வந்தேன்னா நீங்கள் இருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். இல்லைன்னா நான் ஜங்கோக் அண்ணா கிட்ட தான் கேட்டிருப்பேன் தயோங். அப்படியோ? ஜங்கோக்கிட்டே கேட்டிருந்துருப்பியா? கேட்டிருப்பேன். சரி வா, அவன் கீழே தான் இருக்கான், போய் கேட்கலாம் வா. நான் வரலை. இப்போ தானே சொன்னேன் ஜங்குக்கிட்டே கேட்பேன்ட்டு. அப்புறம் என்ன? அது அது ஆமாம், அண்ணாக்கிட்ட கேட்குற அளவுக்கு தெரியும் இல்லை. போங்க போதும் என்னை ஓட்டுனதெல்லாம். அவரா அப்படியே சிரிக்கிறாரு. தெரியும்டி,
என் பொண்டாட்டிக்கு அண்ணான்னா ரொம்ப பயம், அப்படி தானே? ஆ, பொண்டாட்டியா? ஏய், அவன்னா பயம், ஓகே, அட்மிட் பண்ணிக்கிற. என்ன பொண்டாட்டியான்னு இழுக்கிற? ஏன் என் பொண்டாட்டி ஆக மாட்டியா என்ன? அது அது யோசிக்கணும். என்ன யோசிக்கணுமா? ஏய் நில்லுடி அப்படின்னு அவர் வேற ஓடுறாரா. மியாவா சிரிச்சுக்கிட்டு அவளும் ஓடுறா. அப்படி தான் டைம்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் வேக வேகமாக அவரோட ரூமை விட்டு கீழே வராரு. எல்லாம் அப்படியே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏய் என்ன எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்காங்க, அந்த பொண்ணை காணோம். பாஸ், அவங்கள நாங்கள் கீழே ரூமில் வச்சுருக்கோம். ரூமில் வச்சுருக்கீங்களா? எதுக்கு? பாஸ், அது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ வாட்? நான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதை மட்டும் பண்ணால் போதும். அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அவள் என்னோட ஸ்லேவ். இந்த வீட்டில் மற்றவங்கள எப்படி வேலை செய்கிறாங்களோ அவளும் அப்படியே தான் வேலை செய்யணும். அதை தாண்டி அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்றாரா. அவங்க எல்லாருமே அப்படி தான் பயப்படுறாங்க. போங்க, போயிட்டு அவளை இழுத்துட்டு வாங்க. அப்படி தான் 2 பாடி கார்ட்ஸும் போயிட்டு உங்களையும் அப்படி தான் பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. நீங்களாம் ரொம்ப பயந்துக்கிட்டே அப்படியே வரீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்ன நீ இந்த வீட்டு மகாராணின்னு நினைப்பா? எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க, நீ மட்டும் உள்ள என்ன பண்ணிகிட்ருக்க? இதை பாரு, நீ இந்த வீட்டோட ஸ்லேவ், அவ்வளவுதான். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும், இன்க்ளூடிங் என்னோட ஒர்க். எல்லாமே பார்த்துட்டு என்னையும் நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்புறம் ஞாபகம் இருக்குல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம். நீ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே கடந்தன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கூட உன்னை அடிக்க வேணான்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் உன் அப்பா மாதிரி மோசமான ஒரு ஹியூமன் கிடையாது. ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு அடித்து டார்ச்சர் பண்ணி அவள் ரத்தத்தை சிந்த வச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கூட பார்க்காம கொலை பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான கேரக்டர் என்னோடது கிடையாது. எனக்கு உன் அப்பாவுக்கு வழி தெரியணும், அவ்வளவுதான். அதுக்கு மட்டும்தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரிஞ்சுதா? நீங்கள் பயத்தில் அப்படியே ஷிவர் ஆகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது, ஏய், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. இங்கே பாஸ் நான், நீ கிடையாது. நான் சொல்கிறத நீ கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு பார்த்துக்கோ. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அப்புறம் ஹெல்லுதா பாப்பா வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே வெளில போயிடுறாரு. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான், அது வையன்மா சார் சொல்லிட்டு போனார்னா சொன்னது தான், நீ இப்போவே வேலை பார்க்க வந்துடு. அப்புறம் அவர் பார்க்குறப்போ நீ வேலை பார்க்காம இருந்தனா அதுக்கும் கோவப்படுவார். நீங்களா கண்ணு ஃபுல்லாக டிஎஸ் வச்சுட்டு அவங்க சைடு பார்க்குறீங்க. அப்படியே தான் அவங்க கூட நீங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டியும் போகிறீங்க. நிறைய ஒர்க் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் வேலை பார்க்குறதெல்லாம் புதுசு கிடையாது. உங்கள் ஃபாதர் அங்கேயுமே சரி உங்களை இப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருப்பாரு. ஸோ நீங்கள் இதை எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நீங்களா எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக செம்ம வேலை, பெருத்து வாங்கிட்டாங்க. உங்களுக்கு பாடி பெயின்ஸாக செம்மையாக இருக்குது. ஐயோ,
என்ன இப்படி உடம்புலாம் வலிக்குது? ஐயன், என்னடி இப்படி ஆயிட்டேன்? ஐயோ முடியல அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்களா? டைம் நைட் ஒரு 9 o'clock ஆகுது. ஜங்குக்கா ரொம்ப கோவமாக மேன்சேஷன் வராரு. வந்தது உங்கள் சைடு தான் பார்க்குறாரா, முறைக்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய் ரூம் வாடி அப்படின்ட்டு அவர் நேராக ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கா? இப்போவா? எதுக்கு கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா ஒரு மெய்டு தான், லைக் ஆல்கஹால் தான் எடுத்துகிட்டு வராங்க. பயன்மா, இந்தா இதை எடுத்துகிட்டு சார் ரூமுக்கு போ. ஆல்கஹாலா? ஆமாம், இந்த டைமில் சார் டெய்லி ஆல்கஹால் எடுத்துப்பார். யாராவது ஒருத்தர் போய் தான் இதெல்லாம் அவருக்கு சர்வ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒன்று கூப்பிடுறாரு, இந்தா எடுத்துகிட்டு போ. ஐயோ, எனக்கு அவர்கிட்ட தனியாக போகணுன்னாலே பயமாக இருக்கே. இப்போ நீ போகலன்னா அவ்வளவுதான், ரணகலாம் ஆகிடும். பேசாமல் நீ போயிட்டானா அவர் எதுவும் பேச மாட்டார். இதை அவரை ஃபினிஷ் பண்ணிட்டு படுத்துடுவார். நீ வந்துடலாம். ஐயோ ஆண்டி, பயமாக இருக்கு ஆண்டி. அவரை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லைடா, நீ மட்டும் போ, சைலண்ட்டாக சர்வ் பண்ணு. அவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துடு. அவ்வளவுதான், பயப்படாத. அப்படியா அப்படின்னு நீங்கள் வர நின்றுட்டே இருக்கீங்களா? ஜங்குக்கா மேலே இருந்து அகைன் சத்தம் போடுறாரு. அப்படியே நீங்களும் அந்த மெய்ட் 2 பேருமே அப்படியே தான் ஃப்ளின்ச் ஆகுறீங்க. இதுக்கு மேலே லேட் பண்ணனா அவ்வளோதான், போ 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 சீக்கிரம் போ அப்படின்னு அந்த பாட்டில் உங்கள் கையில் கொடுத்துட்டு உங்களையும் வந்து அப்படியே அவள் அனுப்பி விட்டுடுறா. நீங்களும் அப்படியே மேலே போகிறீங்களா ரொம்ப பயந்துக்கிட்டே. ஜங்குக்கா ரொம்ப கோவமாக அவரோட ரூமோட சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தயங்கி தயங்கி உள்ளே போகிறீங்க. அவரா ஹெட்டப் பண்ணி உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ நேரம்? நான் சொல்லி 10 minutes கழிச்சு ரூமுக்கு வரேன். அவ்வளோ திமிராக போயிடுச்சா? இது ஒன்றும் உங்கள் வீட்டு மேன்சேஷன் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு. என்னோட மேன்சேஷன். நான் வான்னு சொன்னால் வரணும். என்ன ஒர்க் சொல்கிறனோ அதை பார்க்கணும். உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காத. இன்னொரு டைம் இப்படி லேட்டாக வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரம் ஆல்கஹாலை சர்வ் பண்ணு. சரிங்க சார் அப்படின்னு அப்படியே தான் நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. அந்த கிளாஸில் வந்து அதை வந்து போர் பண்ணுறீங்க. உங்கள் ஹேண்ட்ஸாக அப்படியே ஷிவர் ஆகுது. அந்த ஆல்கஹால் வேறு அப்படியே கொஞ்சம் கீழே போதா. அவரா கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறாரு. ஏண்டி, இதை கூட உன்னால் ஒழுங்காக போர் பண்ண முடியாதா? அப்படியே நடுங்குது. நடிக்கிறதுன்னு உங்களை மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இது சர்வ சாதாரணமாச்சே. உன்னை அப்படின்னு அப்படியே முறைக்கிறாரா. உங்களுக்கா ரொம்ப பயமாகுது. சார் சாரி சார், அது நான் வேணும்னே கீழே கொட்டலை. அது வந்து ரொம்ப ரொம்ப பயமா. ஏய் வாயை மூடு, பேசாத. என் கண்ணு முன்னாடி நீ வாயை திறக்கவே கூடாது. எனக்கு அப்படியே அருகருப்பாக இருக்குது தெரியுமா? உன்னையோ உன் அப்பாவையோ நினைக்கும் போது அருகருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நீ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாத அப்படின்னு வெடுக்குன்னு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படி தான் சிப் பண்ணிகிட்ருக்காரா. நீங்களா பயந்துக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவர் அந்த சோஃபாலேயே அப்படியே ஹெட்டை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அந்த திங்ஸ்லாம் ஞாபகம் வருதா, அதெல்லாம் யோசிச்சுட்டு அகைன் ஆல்கஹாலை தான் சிப் பண்ணிகிட்ருக்காரு. மீரா, ஐ மிஸ் யூ டி. ஐ மிஸ் யூ ஸோ மச். எவ்ரி நைட் நம்மளுக்கு வரப்போகிற பேபி பற்றி தானே சொல்லுவேன். என்ன பேபியாக இருக்கும், பேபி எப்படி இருக்கும், உங்களை மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி இருக்குமா, எவ்வளோ ஆசையோடு இருந்த. கடைசியில் குழந்தைய பார்க்க கூட முடியலல்ல அப்படின்னு அவர் வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரா. இதெல்லாம் நீங்கள் வேற கேட்குறீங்க. மீராவா? அப்போ
ஹஸ்பண்டா? ஆமாம், கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். மீராவோட ஹஸ்பண்ட் தான். அப்போ நான் மீராவுக்கு ஹெல்ப் பண்ணது இவருக்கு சொல்லணுமே. நான் நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் ஆனால் என்னால் காப்பாற்ற முடியல. இவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு அவர்கிட்ட போயிட்டேன். சார் அப்படின்னு வாயை தான் திறக்கிறீங்க. அவர் கையில் வச்சுக்கிற கிளாஸை அப்படியே தூக்கி போடுறாரு. அது அப்படியே போயிட்டு பிரேக் ஆகுது. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகுறீங்க. இப்போ தானே சொன்னேன் என்கிட்ட பேசாத, பேசுகிறதுக்கு ட்ரை கூட பண்ணக்கூடாதுன்னு. புரியலையா? சார் அது நான் உங்ககிட்ட ஒன்று. ஏய் வாய மூடு. நீ பேசி கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு எவ்வளவு தைரியம் என் முன்னாடியே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு? சார் இல்லை சார், அது வந்து ஜஸ்ட் ஷட் அப். புரிஞ்சுதா? ஷட் அப், அவ்வளவுதான். போதும், இன்னைக்கு இது போதும். வழியில் போ. சார் நான் வழியில் போடின்னு அப்படின்னு சத்தம் போடுறாரா நீங்களா? சார் சரிங்க சார், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறீங்க. அவர் அகைன் அவரோட ஹெட்டை வந்து சோஃபாலேயே ரெஸ்ட் பண்ணிக்கிறாரு. நீங்களா திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ இவருக்கு சொல்லணுமே, நம்ம ட்ரை பண்ணோன்னு இவருக்கு சொல்லணுமே. ஆனால் கேட்குற நிலைமையிலே இல்லையே. நான் சொன்னாலும் கேட்பாரான்னு கூட தெரியலையே அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அப்படியே தான் ஸ்லோவாக கீழே போயிடுறீங்க. அன்றைக்கி நைட்டாக அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாங்கோக்கு, தயாங், அப்புறம் மியா எல்லாருமே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. நீங்களாம் ஃபுட்டெல்லாம் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறீங்களா? ரொம்ப பயமாக இருக்குது, கையில் அப்படியே ஷிவர் ஆகுது. மியா வேறு அதெல்லாம் பார்க்குறா. ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாளே, இப்போ நம்ம பேசினாலும் அண்ணா கோவப்படுவான். இல்லை மியா, சைலண்ட்டாகவே இருக்கலாம், இல்லைன்னா அண்ணா கண்டிப்பாக கோவப்படும் அப்படின்ட்டு அவள் வேற சைலண்ட் ஆகிடுறாளா. நீங்கள் இப்போ ஃபுட்டு வந்துட்டு ஜாங்கோ பிளேட்டில் தான் வைக்க போகிறீங்க. அகைன் நீங்கள் ஃபுட்டை வந்து அப்படியே ஸ்பில் பண்ணிடுறீங்க. அவராக கோவமாக பார்க்குறாரு. ஏய் நைட்டு தானே சொன்னேன், நைட்டு தானடி சொன்னேன், அகைன் இப்போ இதே பண்ணுற நீ. இவளுக்கு இங்கே சொகச சாப்பாடு போட்டுட்டு உள்ள விட்டு இருக்கோம்ல, அப்படி தான் பண்ணுவா. இவளை எல்லா வேலையும் பார்க்க விடுங்க. இந்த மேன்சேஷனில் எந்த வேலை இருக்கோ எவ்ரிதிங் இவ தான் பண்ணணும். வேறு எந்த மேடுமே பண்ணுறதுக்கு இல்லை. இன்னைக்கு பூரா பண்ணுடி அப்படின்றார் உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவரை. அப்படி தான் அவரை ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிருந்துருப்பாங்களா. லைக் அவர் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கி மேன்சேஷனில் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க. எவ்ரிதிங் பண்ணுறீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் போலவே உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுது. சுத்தமாக முடியல உங்களால். இப்போது அங்கே இருக்கிற ஒரு மெய்டு ஆண்டி தான், பையன் என்னம்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா? என்னடா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போகுது, என்ன ஆகுது? ஆண்டி என்னால் முடியல ஆண்டி, இந்த மொத்த வேலையும் நானே பார்க்குற மாதிரி இருக்கு, என்னால் சுத்தமாக முடியல ஆண்டி. ஐயோ இரு, நான் வாட்டர் கொண்டு வரேன் இரு அப்படின்னு ஓடி போயிட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களா. நீங்களும் அந்த வாட்டர் அப்படி தான் சிப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மீராவோட திங்ஸ் தான் ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. அன்றைக்கி உங்ககிட்ட வாட்டர் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த திங் தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனை கஷ்டப்படுத்தணும், அதுக்கு எனக்கு இது கிடைச்சது போல். ஆனால் நான் அவங்கள காப்பாற்ற தானே பார்த்தேன், இருந்துமே எனக்கு தான் பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க.
அதுக்கப்புறம் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு நைட்டு போல் சங்குக்கா மேன்ஷன் பேக் வராரு. வந்ததும் அவரோட கண் உங்களை தான் தேடுது. நீங்கள் வந்து ரொம்பவே நொந்து நியூடில்ஸ் ஆகியிருக்கீங்க, அதுவும் பார்க்குறாரு. அவருக்கா ஒரு வைட் ஸ்மைல் வருது. சாவுடி, இப்படி தானே ஏன் மீராவோ தவச்சிருப்பா? அவள் கர்ப்பமாக இருக்கான்னு கூட பார்க்காம எப்படிலாம் அவளை உன் அப்பா டார்ச்சர் பண்ணான். இப்போ உன்னோட நிலைமைய அவனும் பார்ப்பான். அவன் அங்கே செத்துட்டு தான் இருக்கான். இதை பார்த்தானா இன்னும் சாகதா செய்வான். இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, ஏய் மேலே வா அப்படின்னு அப்படியே மேலே போயிடுறாரா. நீங்களா ஏஞ்சிக்கவே முடியல, ஸ்லோவாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சிட்டு அவரோட ஆல்கஹால் பாட்டிலும் தூக்கிட்டு அப்படி தான் ரூமுக்கு வந்து போகிறீங்க. அவர் ரிலாக்ஸ்டாக அந்த சோஃபாவில் அப்படியே தான் அவரோட ஹெட்டை ரெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் போயிட்டு அவர் முன்னாடி நிற்கிறீங்க. அவரா உங்களை பார்க்குறாரு, ஒரு வைட் ஸ்மைல் கொடுக்குறாரு. உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வையன். இன்னைக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம்லாம் நடந்தது. என்னன்னு சொல்லட்டா? உன் அப்பனை நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அவனை ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணிட்டு வந்தேன். மனம் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. உன்னை இங்கே அவனை அங்கே. ஐயோ, இப்படி பார்க்க தாண்டி 1 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்க்குறேன். அதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்காத. நீங்கள் 2 பேரும் படுறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன். என் மீரா எவ்வளோ நரக வேதனை அன்னைக்கு ஃபீல் பண்ணாலோ எவ்ரிதிங் உங்கள் 2 பேத்துக்கும் திருப்பி கொடுத்துடுவேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. லைக் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுது, மீராவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் பேசினாலும் அவரை கேட்க போகிறது இல்லைல்ல. ஸோ அதான் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தது போதும், சீக்கிரம் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஆல்கஹாலை போர் பண்ணு. நீங்களும் அவர் சொன்னதெல்லாம் அப்படி தான் செய்கிறீங்க. அவரா அந்த ஆல்கஹாலை ஒரு சிப்பாக அப்படியே தான் எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே உங்களை ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்க்குறாரு. நீயும் செம்ம கட்டதா போலடி. அதான் நீயும் பார்க்க கும்முந்தான் இருக்க. சும்மா விட்டு விடலாமா இல்லை ஏதாவது பூந்து விளையாடலாமான்னு மனசு சொல்லுது. அதான் யோசிச்சிட்ருக்கேன். சார், நடிக்காத. உன் மேலே ஆசையோட ஒன்றும் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் தான். ஆல்ரெடி நீ வேலை பார்த்து பார்த்து செத்துட்டு தான் இருக்க. நைட்லேயும் இதெல்லாம் இருந்ததுன்னா சுத்தமாக செத்துடுவல்ல. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கே, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அப்படி தான் உங்கள் கிட்ட வராரா. நீங்களா ஒரு ஸ்டெப் அப்படி தான் பேக் போயிட்டுருக்கீங்க. ஏய், என்ன நான் உன்கிட்ட வரேன், நீ என்னை விட்டு தூரமாக போகிற? அந்த அளவுக்கு உனக்கு துணிச்சலா? சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். நீ என்னடி வேணான்னு சொல்கிறது? அது என்னோட டெசிஷன். எனக்கு வேணும்னா வேணும், வேணானா தான் நீ இப்படி போகணும். கிட்டவா சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். நான் ஒரு தப்பு பண்ணலையே, ப்ளீஸ் சார். நீ பண்ணலை, ஆனால் உன் அப்பா பண்ணான்ல. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இப்படி தானே என் மீராவும் கெஞ்சிருப்பா. அவள் என்ன தப்பு பண்ணான்ட்டு மீராவை உன் அப்பா கொலை பண்ணா? என் பேபி
அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு அதையும் சேர்த்து கொலை பண்ணான். நான் தானே அவனுக்கு எனிமி. அப்போ என்கிட்ட தானே மோதணும். என்னை விட்டு என் பொண்டாட்டி அவன் நரக்க வேதனை காமிச்சிட்டான்ல. இது எல்லாத்துக்கும் நீ டிசர்வ் த பையன் அப்படின்ட்டு அப்படிதான் உங்களை பிடிச்சி இழுக்கிறாரா? நீங்களா அழுதுகிட்டே அப்படியே போய் அந்த பெட்டில் விழுகிறீங்க. அவர் வேக வேகமாக அவரோட ஷட்டராக ரிமூவ் பண்ணிட்டு அப்படி தான் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. இன்னைக்கு உன்னை நான் எடுத்துக்க போகிறேன்னா உங்கள் கண்லையா டிஎஸ் அப்படியே ஃபாயில் ஆகிட்டே இருக்கு. சார் ப்ளீஸ் இது மட்டும் வேணாம் சார், ப்ளீஸ் சார். இது மட்டும் வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்போ கண்டிப்பாக எனக்கு இதுதான் வேணும், எடுத்துக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படி தான் வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. லைக் அப்படியே கடிக்கிறாரு. உங்களுக்கா செம்ம பெயின் ஆகுது. நீங்கள் அப்படி தான் கத்துறீங்க. அவரா ஏன் கத்துற? ஓ ப்ளஷர் ஆகுதோ? சார் வலிக்குது, ப்ளீஸ் சார் வேணாம். ஆஹா அப்படியா? அப்போ கத்து, தப்பில்லை, கத்து, இன்னும் நல்லா கூட கத்து. இந்த மேன்ஷனுக்கே கேட்கணும். கத்துடி அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே ரிப் பண்ணுறாரு. நீங்களா ஆஸ் யூஷுவல் அழுதுட்டு தான் இருக்கீங்க. பட் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் பாடியில் அங்கங்கே அப்படியே தான் ஹிக்கிஸாக மேக் பண்ணிகிட்ருக்காரு. லைக் கடிக்கிறாரா? அவங்களுக்கு வர ரொம்ப பெயின் ஆகுது. பட் எதுவுமே கண்டுக்கல. அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி இன்சர்ட்டும் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது, ரொம்ப கத்துறீங்க. அவர் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உங்களை வச்சு செஞ்சுருப்பாரு. உங்களுக்கா சுத்தமாக முடியல, ஃபுல்லாக அவுட் ஆகிட்டீங்க. அப்படியே சோலே இல்லாத பாடி மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கீங்களா அழுதுகிட்டே. இப்போ ஜங்குக்கா எதிர்பார்த்த மாதிரி செம்ம கட்டையாக தான் இருக்க. ஆஹா எல்லாம் அப்படி வச்சிருக்கியே, பரவாயில்லையே. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது அவர் அப்படி பேசுகிறது. நீங்கள் அவரோட ஃபேஸ் கூட பார்க்கவே இல்லை, அப்படி தான் திரும்பிக்கிறீங்க. என்னடி அப்படி திரும்பிக்கிற? நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேன். ஸ்டில் பர்சன் தான் போல. தெரிஞ்சது உள்ள விடுறப்பவே. நீங்களா அழுகுறீங்க. போதும், அழுக மூஞ்செல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. ஆ கிளம்புடி. என்ன உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் இதெல்லாம் பண்ணேன். ஸோ நீ புருஷன்ற உரிமையை கொண்டாடலான்னு நினச்சிட்ருக்கியா? சத்தியமாக கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணேன்னா அது ஜஸ்ட் லஸ்ட் மட்டும்தான். நான் என்றைக்குமே உன்னோட ஹஸ்பண்ட் ஆக்கவே மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீ டிசர்வ் த பையன். இதெல்லாம் பண்ணதால் நான் உன் புருஷன் ஆகிடுவேன்னு நினச்சும் பார்க்காத. ஜஸ்ட் என் வீட்டு ஸ்லேவை யூஸ் பண்ணிக்கிறேன் பெட்டில், அவ்வளவுதான் அப்படின்ட்டு அப்படி தான் ஏஞ்சி வாஷ்ரூம்குள்ளே போகிறாரா. உங்களுக்கா இதெல்லாம் கேட்டதும் இன்னும் அப்படியே வலிக்குது, ரொம்ப அழுக வருது. அப்படி தான் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா அப்படியே வெளில வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுகிறதும் பார்க்குறாரு. அவருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழுகுடி, அழு, இன்னும் நிறைய நீ அழுகணும்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே கண்டுக்கல. கேஷுவலாக அப்படியே படுத்துடுறாரா. நீங்களா அழுதுகிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நைட்டும் அப்படி தான் போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு தயாங் தான் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியில் வராரு. லைக் மியாவோட ரூம் சைடு தான் பார்க்குறாரா. என்ன பண்ணிகிட்ருப்பா? இருக்காளா உள்ள? இல்லை காலேஜ் கிளம்பிருப்பாளா? தயாங்கா பூந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரா.
பார்த்தா டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அவரும் உள்ளே போயிட்டு அப்படி தான் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மியாக்காக பார்த்துட்ருக்காரு. அவளா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரா. இவரா அப்படியே கல் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ தயாங்கா ராங் டைமில் வந்துட்ட போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே தான் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாரா. அவளா டவல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ் போடுறது எவ்ரிதிங் அப்படியே தான் பார்க்குறாரு. அப்படியே கல் பண்ணிக்கிட்டு இங்கே மையாவா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா தயாங்க 5 daysல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி கத்துறாளா. அவரா ஏய் கத்தாதடி அப்படின்னு கிட்ட வந்துட்டு அப்படியே வாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவளா 5 daysல பார்க்குறா. ஏண்டி கத்துற, நான் தான் நீங்கள் அப்படின்ட்டு ஹேண்டை தட்டி விட்டுட்டு என்ன என் ரூமில் என்னத்தையும் சும்மா வந்தேன்டி, நீ ரூமில் இருக்கியா என்னன்னு பார்த்தா நீ அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளியில் வந்த. காட்சி பக்கம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே எங்கேயே இருந்துட்டேன்டி. என்னது எதுக்குடி ஷாக் ஆகுற? இன்னைக்கு இல்லைனா ஏதோ ஒரு நாள் இதெல்லாம் நான் தானே பார்க்க போகிறேன். அதுக்கு எதுக்கா இவ்வளோ ஷாக்கிங்களா? என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன புரியுதா? எனக்கு நல்லா தான் புரியுதுடி. உனக்கு புரியுதாமையா? தயா உங்களை நான் அப்படி வந்தேன்ல, அப்பயாவது என்கிட்ட சொல்லணும்ல நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு. அது எப்படி சொல்லுவேண்ணா? எனக்கே இதெல்லாம் எப்படா பார்ப்போன்னு இருந்தது. எப்படி சொல்லுவேன்? அதுலேயும் என்னடி ஒன்றும் செதுக்கி வச்ச மாதிரி அப்படி இருக்குடி. ஐயோ, அதை பார்க்குறப்பவே நான் செம்ம ஹார்டாக ஃபீல் பண்ண தெரியுமா? இன்னும் கூட என்னோட நிலைமை அப்படிதான் இருக்கு. வேணும்னா பாரு அப்படின்னு அவளோட ஹேண்ட் எடுத்து அப்படியே அங்கே வைக்கிறாரா. இங்கே மியாவா சி தயோங் அப்படின்ட்டு அந்த ஹேண்டை அப்படியே எடுத்துடுறா. ஏய் ரொம்ப பண்ணாதடி, இதெல்லாம் ஏதோ ஒரு டே நீ தான் பண்ண போகிற. இப்போ என்ன தயோங்கன்னு கத்திட்டு அப்படியே கோச்சிக்கிற? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? வெக்கமா? இதுக்கா? இதுக்கெல்லாம் போய் வைக்கப்பட்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் முடியாது. ஏய் உன்னை அப்படி வேற பார்த்துட்டேன், ரொம்ப ஹார்டாக வேற இருக்கு. ஏதாவது கொடுக்கலாம்ல? என்னது? மொத்தமாக இல்லைனாலும் ஒரு முத்தா அதாவது கொடுக்கலாமே. என்ன நீங்கள் முதல்ல வெளியில் போங்க தயோங். போகிறேன் ஒரு முத்தை மட்டும் கூட வாங்கிட்டு போயிடுறேன். தயோங் உங்களை அப்படின்றாரா. இவரா அவளோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறாரு. என்னடி உன்னை நான் எவ்வளோ நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது வரையும் ஒரு வாட்டியாவதும் உன்கிட்ட ஒரு கிஸ்ஸாவது கேட்டிருப்பேனா? இன்னைக்கு அப்படி பார்த்துட்டேன். ஒரு மாதிரி மூடாகுது குடுடின்னா சீன் போட்டுட்ருக்க. போக மாட்டேன். நான் எதுக்கு வந்தனோ அதை எடுத்துக்கிட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வெடுக்குன்னு மியாவோட லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவளா ஸ்டார்டிங்கில் 5 daysல பார்த்தாலும் அப்புறம் அவருக்கு அப்படி தான் கிஸ் பேக் பண்ணுறா. 2 பேரும் அப்படியே தான் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு சங்குக்கா பார்த்தா அவரா அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை. நேராக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி தான் கீழே போகிறாரு. நீங்களும் ஸ்லோவாக ஏஞ்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி தான் கீழே வரீங்க. வந்துட்டு உங்களோட வேலையெல்லாம் அப்படி தான் பார்க்குறீங்க. உங்களால் சுத்தமாக நடக்க கூட முடியலை. ஸ்லோவாக நடக்க முடியாமல் அப்படி தான் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா. இந்த டைமில் மியா தயோங் எல்லாருமே கீழே வராங்க. மியாக்கா லைட்டாக ப்ளிஷ் ஆகுது. அப்படி தான் வந்து டைனிங்கில் உட்கார்றா. 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு ஒரு மாதிரி தான் இருக்கீங்களா, அது வேற மியா பார்க்குறா.
என்னாச்சு அவளுக்கு? நேற்று நல்லா தானே இருந்தா, ஒரு மாதிரி ஸ்டொமக்கை பிடிச்சி நடந்துட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? ஐயோ, இப்போ கேட்கவும் முடியாதே. அண்ணா இங்கே தான் இருக்கான், கண்டிப்பாக கோவப்படுவான். சரி, ஈவினிங் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவளும் அவளோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்களா. உங்களுக்கா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. எப்படியோ அன்றைக்கி அந்த வீட்டு வேலையெல்லாம் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஈவினிங் போல் மியா காலேஜ்லேருந்து வந்ததும் உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் ஸ்டில் ஒரு மாதிரி தான் இருக்கீங்களா. அவளா உங்ககிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்லோவாக உங்ககிட்ட வரா. இதோ ஒன்று தான். என்னையா, ஏதாவது வேணுமா? இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? உன் பேர் என்ன? நான் வயன். நான் மியா, ஜாங்கு கண்ணாவோட தங்கச்சி. நீங்களா ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறீங்க. இப்போ மியாவா? வயன், உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து நான் பார்க்குறேன் ஒரு மாதிரி இருக்க. ஸ்டொமக் பிடிக்கிற, நடக்க முடியாமல் நடக்கிற. என்ன ஆகுது? அது அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்களா? இப்போ மியாவா அகெயின் வரா. இரு, எங்கே போகிற? கேட்குறேன்ல, சொல்லு. உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அது அது ஒன்றும் இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோ மியா. நான் போகணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஜேகே ரூமுக்கு தான் போகிறீங்களா? அங்கெல்லாம் போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவளும் உங்கள் பின்னாடியே வரா. உனக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, நான் நான் உனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு பேசி ஏதாவது ட்ரை பண்ணுறேன். அதுக்காண்டி தான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, லைக் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற புரியலையா? ஸோ அப்படி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. நான் எதுவும் எங்கள் அண்ணாக்கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டேன், நீ என்னை நம்பலாம். ஆக்சுவலி உங்ககிட்டலாம் பேசக்கூடாதுன்னு தயாங்க என்கிட்ட சொன்னார். இருந்துமே நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா உன்னை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால தான். இதுக்கு மேலேயும் நம்பலைன்னா ஓ இஷ்டம் அப்படி சொல்லிட்டு மியா அப்படியே போக போகிறாளா? இப்போ நீங்கள் அவளோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. அவளும் திரும்பி பார்க்குறா. அப்படிலாம் இல்லை, நம்பாம ஏன் இருக்க போகிறேன்? அது வந்து நேற்று நைட்டு உங்கள் அண்ணா அப்படின்ட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறீங்களா? மியாக்கா ரொம்ப கஷ்டமாக போகுது. லைக் அவள் கண்லேருந்து டியர்ஸ் வருது. அவள் அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. வலிக்குதா? நடக்க கூட முடியலையா? ஆமாம், எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுலேயும் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படின்றீங்களா? அவள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. புரியுது, எனக்கு புரியுது. இங்கே வா உட்காரு அப்படின்னு உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு அவள் கீழே உட்காந்துட்டு உங்கள் காலை தான் பிடிச்சு பிடிச்சு விடுறா. நீங்களா மியா என்ன பண்ணுற? விடுமையா? இரு வயன், ஒன்றும் இல்லை, வலிக்குது தானே, நான் பண்ணுறேன். இல்லை வேணாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொன்னா கேளு, கொடு உழைக்க கொடு அப்படின்னு அகெயின் அவள் வந்து பிடிச்சு பிடிச்சு விட்டுறாளா. உங்களுக்கா ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நம்ம மீராக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சத மியாக்காவது சொல்லலாமா? சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே மியா, என்ன? நான் ஒன்று சொல்கிறேன்,
நம்புவியா? எதை பற்றி? மீரா பற்றி. அவளா அப்படியே உங்களை பார்க்குறா? அண்ணி பற்றியா? என்னது? அது மீராவை என் அப்பா கொலை பண்ணது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் ரொம்ப மோசமானவர், ரொம்ப க்ரூயல். எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என்னையுமே அவர் ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் பார்த்துக்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அவருக்கு பிடிக்கலன்னா எனக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாரு. அங்கேயுமே என்கிட்ட வேலைலாம் வாங்க சொல்லுவார். அவர்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுமையா. ஏன் ஏன் உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறாரு? அவர் என்னோட ஓன் அப்பா கிடையாது, என்னோட ஸ்டெப் டேட். என்ன? ஆமாமியா, அவர் என்னோட ஸ்டெப் ஃபாதர். அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இப்படி என்ன அப்படின்னு அப்படியே சோகமாகறீங்களா? அவளா அகெயின் உங்களை வந்து ஹக் பண்ணுறா. இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, மீரா பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், என்னது? அது மீராவை அன்னைக்கு சில பாடி கார்ட்ஸ் கூட்டிக்கிட்டு மேன்சேஷன் வந்தாங்க. அப்பாவில் அடித்து டார்ச்சர் பண்ணி ஒரு ரூமில் அடித்து வச்சுருந்தாரு. அப்புறம் யாரும் இல்லாத நேரத்தில் நான் மீராவுக்கு அங்கேருந்து தப்பிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அவள் தண்ணிக்காக தவிச்சிட்டு இருந்தா. தண்ணி கொடுத்தேன். அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி எனர்ஜி பூஸ்டப் பண்ணி வெளியிலையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் தப்பிக்க போகிற நேரத்தில் என் அப்பா பார்த்துட்டாரு. அவளை தப்பிக்க வைக்கிறியான்னு சொல்லி என்னையும் அடித்து மீராவையும் அடித்து, அதுக்கப்புறம் மீராவை அப்படின்றீங்க. இங்கே மியாக்கா புரியுது. நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அவளா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. என் அண்ணி பாவம், அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவர் இந்த வேலை பார்த்தாரு. பாவம், ரொம்ப இன்னோசன்ட் தெரியுமா? என் அண்ணா எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தெரியுமா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் அண்ணி பாவம் வயன் அப்படின்னு அப்படியே அழுதுட்டு இருக்காளாம். இப்போ நீங்கள், மீரா என்கிட்ட ஒரு சைனா கொடுத்தா. இதை அவங்க வீட்டில் சேர்க்க சொல்லி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைனா நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, அதுவும் கொடுக்குறீங்களா? மியாவா அப்படியே பார்க்குறா. இது இது ஜங்குக் அண்ணா அன்னைக்கு கிஃப்ட் பண்ண செயின். உனக்கு ஒன்று தெரியுமா? இதில் ஒரு குட்டி கேமரா இருக்கும், எவ்ரிதிங் ரெக்கார்ட் ஆகும். இது உன்கிட்ட எப்படி? அதான் சொன்னனே மியா, எனக்கு மீரா கொடுத்தா. எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாரு. அன்றைக்கி இந்த செயின் நான் போட்டிருந்தேன், ஏன்னா அப்புறம் மிஸ் பண்ணிடுவேணும்னு சொல்லிட்டு. இது என்கிட்டயே இருந்தது. இன்னைக்கு காலையில் தான் நான் இதை வியர் பண்ணிக்கிட்டேன். மீரா ஞாபகம் வந்ததா? அதான். இந்தா, இது உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அப்போ இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை நீ உன் பிரதர்கிட்ட சேர்த்துடு. நான் கொடுத்தாலாம் அவர் கண்டுக்க மாட்டார். கண்டிப்பாக கண்டிப்பாக வையன், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அகெயின் ஹக் பண்ணுறாளாம். இப்போ நீங்கள் இப்போ என்னை நம்புறியாமையா? கண்டிப்பாக உன்னை நம்பாமையா இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. எப்படி நான் போய் உன்னை டவுட் படுவேன்? கண்டிப்பாக நம்புகிறேன் வையன். தேங்க்ஸ் மியா. அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது என்னை நம்புறதுக்கு இந்த வீட்டில் இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே தான் டைம் கொஞ்சம் போகுது. இப்போது நைட் போல் ஜங்குக் வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் அந்த ஆல்கஹால் பாட்டிலை எடுத்துக்கிட்டு அப்படி தான் மேலே அவரோட ரூமுக்கு போகிறீங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு சொல்லாமலே வந்துட்ட. இதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். வா போர் பண்ணி விடு.
நீங்களும் ஸ்லோவாக போயிட்டு அந்த ஆல்கஹாலை வந்து போர் பண்ணி கொடுக்குறீங்க. அவரும் ஆஸ் யூஷுவல் அதெல்லாமே சிப் பண்ணி முடிக்கிறாரு. அப்புறம் என்ன, இதையும் சொல்லிட்டு இருக்கணுமா? பட்ரி. சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு வேணாமே, ரொம்ப வலிக்குது சார். அந்த வலி அதிகம் ஆகணும்னு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வலிச்சா வலிச்சிட்டு போகுது, படு. சார் ப்ளீஸ், என்னால் நடக்கக்கூட முடியல, ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு மட்டும் வேணாமே. என்கிட்ட வாய் நீளுதா உனக்கு? தப்பு தான், முழுசா என்னோட தப்பு தான். உன்னால் பேசவே விடக்கூடாது. உனக்கு நான் டெய்லி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? நீ என்னோட ஸ்லேவ். நான் என்ன சொல்கிறேனோ அதைப்படி நீ செய்யணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு வேணாம், இப்போ சரியில்லை, இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. படுனா படுக்கணும், அவ்வளவுதான். நீங்களா வேறு வழி இல்லை, ஸ்லோவாக போயிட்டு அப்படி தான் இந்த பெட்டில் வந்து உட்காடுறீங்க. சாங்குக்கா வேகமாக உங்கள் மேலே ஹோர் ஆகிட்டு அப்படியே தான் உங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப ஹார்டான நைட்டு அது. உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது, பட் உங்களோட டியர்ஸ் கேட்க யார் இருக்கா? ஸோ அந்த நைட் ரொம்ப ஹார்டாக போகுது. இந்த சைடு தேங்க பார்த்தா அவரோட ரூமில் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காரு. இந்த டைமில் மியா தான் தேங்கோட ரூம்குள்ளே அப்படியே எட்டி பார்க்குறா. யாரு? மியா, நீயா அப்படின்றாரு. மியாவா லைட்டாக ஹெட்டை வந்து உள்ளே வச்சு பார்க்குறா. ஏய், நீ என்ன இந்த டைமில் இங்கே? தயாங், உங்ககிட்ட பேசணுமா? வா உள்ள வா. சரி அப்படின்னு அப்படிதான் உள்ளே போகிறா. என்னடி இந்த டைமில் வந்து பேசணும்னு சொல்கிற? காலையில் கொடுத்த கிஸ் எதுவும் வேலை செய்தா? இல்லை, நான் ஹார்ட் ஆயிட்டேன்னு சொன்னதும் பாவம் பார்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா மசாலா கொடுக்க வந்திருக்கியோ? அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்னடி இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பேசணுன்னா என்ன அர்த்தம்? அது தயாங், உண்மையாகவே பேசணும். பேசலாம், எப்படியோ வந்துட்டல்ல, வா அப்படின்னு அப்படியே பெட்டுக்கு இழுக்கிறாரா. இங்கே மியாவா, தயாங் என்ன பண்ணுறீங்க? ஏய், பெருசாக ஒன்றும் பண்ணிட மாட்டேன்டி. காலையில் ஒன்று அப்படி பார்த்தல, எப்படி இருந்தா தெரியுமா? அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஐயோ என் லைஃப்பில் இருக்கிற எல்லா டேஸ் பத்தாது போலையே. டே அண்ட் நைட் வச்சு செஞ்சாலும் ஐயோ ஆசை தீராது போல மியா. தயம் இப்படி பேசுகிறதா இருந்தா இல்லை, நான் நாளைக்கே பேசுகிறேன், நான் போகிறேன். ரெடி என்ன நீ வருவ என்னை சூடேற்றிட்டு அப்படி போயிடுறதா? இல்லை, நான் தப்பான டைமில் வந்துட்டேன், நான் நாளைக்கே பேசிக்கிறேன். என்னடி நாளைக்கு? என்ன அப்படின்னு அப்படியே தான் ஹிப்பில் அவரோட ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரா. எங்கள் மியாக்கா, வேணாம். என்ன வேணாம்? எனக்கு வேணுமே. வேணாம், அண்ணாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிட போகிறான் உன் அண்ணா? எல்லாம் அவனுக்கு தெரியும்டே. பின்னென்ன, இதே வீட்டில் இருக்கான். அவன் தங்கச்சி அவனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியாமலையா இருக்கும்? உன் அண்ணாவை கம்மியாக எடை போடுற, அவனுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன கேட்கல, அவ்வளவுதான். என்ன அண்ணாக்கு
தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா. சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம்? எனக்கு நல்லா சிஃப்னு இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணலாமா? ஆ தயம், முதல்ல நீங்கள் என் மேலே இருந்து ஏந்திரிங்க, நான் போகணும். முடியாதுடி, முடியவே முடியாது. ஐம் ஹார்ட். உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? எங்கள் மியா ஐஸ் அப்படியே ஃபைட் ஆகுது. பிகாஸ் அவளால் ஃபீல் பண்ண முடியுது. புரியுதுல்ல? லிட்ரலி ஐம் ஹார்ட். இப்போ என்னடி பண்ணுறது நான்? உன் இஷ்டத்துக்கு வருவ, இப்படி மூடாக்கிடுவ, அப்புறம் போகணும்னு சொல்லுவ. நல்ல கதையாக இருக்கு இதெல்லாம். என்ன என்ன பண்ணுறீங்க? உள்ள விடலாம் தான் பார்த்துட்ருக்கேன், முடிய மாட்டிருக்கேன். தயாங், என்னடி? வேணாம், இது வேறு மாதிரி போகுது, நான் நாளைக்கே பேசுகிறேன் அப்படின்னு அவரை தள்ளி விட்டுட்டு அவள் வேற ஓட பார்க்குறாளா. இப்போ தயங்கா மியாவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. சரி 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 ஓடாத. என்ன விஷயம்? ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னேன், என்னன்னு சொல்லிட்டு போ. இல்லை நாளைக்கு. ஏய் சொல்லுடி. நாளைக்கு இந்த டைமில் வந்திருக்கேன்னா கண்டிப்பாக ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். என்ன விஷயம்? அது தயாங், இந்த செயின் அப்படின்ட்டு அந்த செயினை வந்து காட்டுறா. அவரும் பார்க்குறாரு. ஏ, இது மீரா செயின் தானே, ஜாங்கோ கிஃப்ட் பண்ணது? அதே தான். இந்த செயின் உனக்கு எப்படி? அது வயன் கொடுத்தா. வயனா? ஆமாம் தயாங். ஆக்சுவலி நான் இந்த செயினில் இருந்த அந்த கார்டு, அது நான் பார்த்தேன். அது உள்ள மீரா அண்ணிய அந்த டேவிட் எவ்வளோ கொடுமை பண்ணி அடித்து கொல்றது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. பாவம் அண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் அவ்வளோ அழுதேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சைட் தாங்கக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்க. ஹே, ஃபீல் பண்ணாத அப்படின்னு அப்படிதான் ஹக் பண்ணுறாரா. மியாவும் ஹக் பேக் பண்ணுறான். இப்போ மியாவா, தயாங் ஆக்சுவலி வயன் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அவள் நம்ம நினைக்கிற மாதிரி டேவிடுக்கு சப்போர்ட் கிடையாது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. என்கிட்ட கூட நல்லா பேசுனா தெரியுமா? எனக்குமே அவளை நம்பலான் தான் தோணுது அப்படின்னு பேசிகிட்ருக்கா. இப்போ தயாங்கா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன அவகிட்ட பேசுனியா? ஆமாம் தயாங். ஏய், நான் என்ன சொன்னேன் உனக்கு? அவகிட்டேருந்து தள்ளிடுன்னு சொன்னால, ஏன்டி போய் பேசுகிற? இதை பாரு, அந்த டேவிட் வந்து ரொம்ப கேவலமானவன். அவனோட பொண்ணுடி இவன் மட்டும் எப்படி இருப்பா? இல்லை தயாங், அது நான் சொல்கிறது. போதுமையா, அவளை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தா என்கிட்ட நீ ஒன்றுமே பேசாத. இல்லை தயாங், அது நான் சொல்கிறது. போதும்னு சொல்லிட்ட. நீ அவளுக்கோ இல்லை அந்த டேவிட்கோ வக்காலத்து வர மாதிரி இருந்தா என்கிட்ட வந்து பேசிடாத. சரி காண்டலாக இருக்க. அவங்க 2 பேரையும் வச்சு செய்யாமல் நாங்கள் 2 பேரும் விட போகிறதே இல்லை. அட என்ன, நான் என்ன சொல்ல வரேனே கேட்க மாட்டேன்றீங்க. அது வந்து போதுமையா, இது தானே நீ சொல்லணும்னு நினச்ச முக்கியமான விஷயம். சொல்லிட்டல்ல, ரூம் கிளம்பு. தயாங், ஆமாம், அந்த பொண்ணை பற்றி கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்ட்டு கோவமாக நிற்கிறாரா. இங்கே மியாவா அப்படியே தான் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டு அவளும் அப்படியே போயிடுறா. சே, இந்த பையன் இவளை ஏன் மியா கிட்டலாம் பேசுகிறா? இந்த மியா வேற எல்லாரையும் நம்போம். ஓ காட், மீராக்கு பண்ண மாதிரி மையாவும் பண்ண பார்க்குறாங்களா என்ன? நோ, அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். மியாவை நான் தான் டேக் கேர் பண்ணணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தாங்கும் வந்து அந்த செயினை வச்சுட்டு அவர் அப்படியே படுத்துருந்துருப்பாரு. அன்றைக்கி நைட்டும் அப்படி தான் போகுது.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கும் தயாங்கும் அவங்க வீட்டு கவுச்சில் தான் உட்காந்துட்டு சம்திங் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மியாவா கோவமாக கீழே வரா. தேங்க்ஸ் சார் தான் பார்க்குறா, பிகாஸ் அவர் நைட் அப்படி பேசியிருப்பார் இல்லையா, ஸோ அந்த கோவத்தில் தான் இருக்கா. தேங்கும் பார்க்குறாரு, பட் மியாவா ஃபேஸ் அப்படி தான் திருப்பிக்கிறா. ஜங்குக்கு வேறு இதெல்லாம் நோட் பண்ணுறாரு. என்னது இது, மூஞ்ச திருப்பிக்கிட்டு போகிறா, இப்படிலாம் போக மாட்டாளே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு தேங்க் பார்த்தா, ஓ நைட் அப்படி பேசினால அதான் கோமா போகிறா போல், இவளை வேற சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸு. இப்போ ஜங்குக் தான், மியா அண்ணா இங்கே வா, வரேன் அப்படின்னு ஸ்லோவாக போயிட்டு அப்படியே நிற்கிறா. அவரா மியா ஹேண்டை பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. என்னாச்சு, ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, சரியா தூங்கலையா? அது தூங்கினேண்ணா. அப்புறம் என்னடா ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அட அண்ணா கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுவா மச்சா, உங்ககிட்ட சொல்லாமலையா? கண்டிப்பாக சொல்லுவா. என்னன்னு கேளும் தங்கச்சிய. இங்கே மியாவா அப்படியே பொறைக்கிறா. ஐயோ முறைக்கிறாளே. டேய் நீ இருடா, பேசிக்கிட்டு தானே இருக்கேன், நடுவில் வந்துடுவேன். இல்லை மச்சான், உன் தங்கச்சி வேற ஒரு மாதிரி டல்லாக இருக்கா, அதை பார்க்க முடியல மச்சான், அதான். நீ தான் எதையோ பண்ணியிருப்படா அப்படின்னு ஜேகேவோட மைண்ட் வாய்ஸு. என்னடா என்ன, ஏதாவதுன்னா சொல்லு, அண்ணா இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லைண்ணா, அது வயன். வயன் அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவளை பற்றி ஒன்று சொல்லணும். அவளை பற்றி நீ சொல்லணுமா? அப்படி என்ன சொல்லணும்? அண்ணா நம்ம நினைக்கிற மாதிரி அவ கிடையாது, அவன் நல்ல போட்டு. மியா போதும் நிறுத்து, அவன் நல்ல பொண்ணா? இது எப்படி உனக்கு தெரியும்? அது நேற்று அவகிட்ட பேசுனா. பேசுனியா? டேய் என்ன சொல்கிறாடா இவ? மச்சான் டென்ஷன் ஆகாத, ஒன்றும் இல்லை. என்கிட்டயும் சொன்னால் நானும் பேச வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். நீ டென்ஷன் ஆகாத மச்சான், அதில் புரிஞ்சுப்பா. டேய் இல்லை குழந்தையா இவ? மியா என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அவகிட்ட போய் பேசியிருக்க? இதை பாரு, அவள் நல்லவ கிடையாது. நம்ம மீராவை என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல, இருந்துமே நீ அவகிட்ட போய் பேசிக்கிறியா? அண்ணா இல்லை, அது போதும், அவகிட்ட இனிமேல் பேசக்கூடாது. அவளோட டாபிக் என்கிட்ட எடுத்துகிட்டு வரவே கூடாது. இதுக்கு நீ தூரமாக இருக்கணும், புரியுதா? இன்னொரு வாட்டி அவகிட்ட நீ பேசுகிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது, ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் அவளை இல்லை வேணாம், நான் பேசலைண்ணா அப்படின்னு மியா கண்ணில் அப்படியே டியர் வருது. தேங்காய் அது வேற பார்க்குறாரு, அவருக்கு வேற கஷ்டமாக இருக்கா. டே ஏண்டா கண்ணு கலங்குறாடா அவ? தெரியும் தேங்காய், தெரியும், பரவாயில்ல. அவளை நம்பி ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் பண்ணிட்டு கடைசியில் இவளுக்கு ஏதாவதுடா, என்னால் தாங்க முடியாதுடா. ஏற்கனவே ஒரு பேட் நடந்துடுச்சு, அகைன் இன்னொன்று நடக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்காது தயாங். அவள் அழுகிறான்னா அழுகட்டும், எவ்வளோ வேணுமோ இப்போவே அழுதுகிட்டு போட்டோம். ஆனால் மியா அவகிட்ட நீ பேசக்கூடாது, அவளை விட்டு தள்ளியே இருக்கணும், புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக ஏஞ்சி மேலே தான் போகிறாராம். இங்கே மியாவா டல்லாகவே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ தயாங் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஏன் கண்ணீர் விடுற? ஒன்றும் இல்லை. கோவமா என் மேலே? இல்லை, கோவப்பட நான் யாரு? என்ன நீ யாருன்னா தெரியாதா உனக்கு நீ யாருன்னு?
தெரியாது. ஏய், நீ என் பொண்டாட்டிடி. ஆஹா, அப்படியோ? எப்போ கல்யாணம் பண்ணீங்க? ரைட்ரா, சரி காண்டில் இருக்கா போலையே. இதோ பாருமையா, அவங்க ஃபேமிலியே ஒரு கேவலமான கேடுகெட்ட ஃபேமிலிடி. இப்படி தான் நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. அப்புறம் உனக்கு ஏதாவதுனா என்னாலேயோ சங்குக்னாலேயோ தாங்க முடியும்னு நினச்சிட்ருக்கியா? அதனால தான் உன்னை அவகிட்ட பேச வேணான்னு சொல்லிகிட்ருக்கோம். புரிய மாட்டேன் ஏன் உனக்கு? நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அந்த பொண்ணு அப்படி கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, நான் பார்த்தேன். போதுண்டி, ஸ்டாப் பண்ணு. தயம், ஏன் எப்போ பார்த்தாலும் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் ஒரு அப்பாவி. நான் கொடுத்த செயின் அட்லீஸ்ட் அதில் இருக்கிறது என்னென்னாவது பார்த்தியா நீனு? பார்க்க மாட்டேன். பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் அவன் மீராவை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியாதுடி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜக்கு கிட்ட கொடுத்தா அவன் அப்படியே நொறுங்கி போயிடுவான். அவன் அப்படி போகிறது என்னால் பார்க்க முடியாது. நான் அதை கொடுக்கவும் மாட்டேன். தயம், ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த வீடியோஸில் ஒரு வாட்டி பார்த்தேன்னா உனக்கு என்னன்னு புரியும். போதும் மியா, காலேஜ் டைம் ஆகுது, கிளம்பு அப்படின்றாரு. அவ்வளோதான் மியாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துடுறா. இந்த சைடு ஜங்குக் வேக வேகமாக மேலே போனார்ல, உங்களை தெரியுதா ரூம்குள்ளே வராரு. நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. அவரா வந்ததும் அப்படிதான் உங்களோட முடியை தான் டைட்டாக பிடிக்கிறாரு. ஏய், என்னடி என் தங்கச்சியை டார்கெட் பண்ணியிருக்கீங்களா நெக்ஸ்ட்டு? வலிக்குது ஜங்குக், வலிக்குது. வலிக்கட்டும், இன்னும் கூட நல்லா வலிக்கட்டும். என் தங்கச்சிக்கிட்டலாம் பேசுறியா? இதோ பாரு, அவகிட்ட எந்த பேச்சுமே வச்சுக்காத. அவள் ஒரு இன்னோசென்ட். அவளுக்கு மட்டும் ஏதாவதுனா சத்தியமாக சொல்கிறேன், உன்னையும் சரி உன் அப்பாவையும் சரி எப்படி கில் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன், அவகிட்ட இருந்து தூரமாயிரு. ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். நான் என்ன பண்ண? வலிக்குது வலிக்குது. நடிக்காத. நடிச்சு சே, எது உண்மை எது பொய்ன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனிஹவ், என் தங்கச்சி அவ பற்றி மட்டும் எதுவுமே யோசிச்சிடாத, கெடுதலாக பண்ணணுன்ட்டு. ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியாலும் நான் கிடையாது. அப்புறம் நீ என்ன உத்தம புத்திரியா? ஏய், அந்த டேவிடோட பொண்ணு தானே நீனு? அவன் புள்ள வேற எப்படி இருக்கும்? எப்பயும் ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த டேவிட் அவர் என்னோட. ஏய், போதும், நிறுத்து. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? ஒரு சான்ஸ் எனக்கு கொடுக்கலாமே. கொடுத்தா அப்புறம் நீ இன்னோசென்ட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இருப்ப. அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுமே எப்படி நான் கேட்குறதா? போதும், வாய மூடு. இதேதான் உங்ககிட்ட பிரச்சனை. நான் சொல்ல வருது கேட்கவே மாட்டீங்கல்ல. அவரா அப்படியே முறைக்கிறாரு. வாய் நீளுதே. இப்படி உன்னை விடக்கூடாது அப்படின்ட்டு அப்படிதான் உங்களை எழுத்து பெட்டில் தான் போடுறாரா. நீங்களா அப்படியே பயந்துக்கிட்டு அவரை பார்க்குறீங்க. உன்னை அப்படி கிடையாதுடி, உனக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு அப்படிதான் உங்கள் டவலை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களா நெக்கடாக இருக்கீங்க, அப்படி தான் உங்கள் பாடியை வந்து கவர் பண்ணுறீங்களா. அவர் ஒரு ஸ்மிர்க்கோட அப்படியே உங்களை பார்க்குறாரு. நல்லா கும்முன்னு தான் வந்திருக்க போல. இது தாண்டி உனக்கு கரெக்ட் பனிஷ்மெண்ட். இப்படி பண்ணுறப்பதா நீ நிறைய அழுகிற. அதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதை பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு
அப்படியே உங்கள் லெக்ஸாக வந்து வைடாக ஸ்பெட் பண்ணுறாரு. பரவாயில்லையே, நல்லா தான் பண்ணுறேன் போல். இந்த இடம் அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ ஆர் என்ஜாயிங் இட் அப்படி தானே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இன்செர்ட் பண்ணுறாரா. உங்களுக்கா பெயினாக தான் இருக்கு, நீங்கள் வர கத்துறீங்களா அவருக்கு. வெரி குட், 1 கோலியே போயிடுச்சு. அப்போ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு அப்படியே தான் அதை கொண்டு போயிட்டுருக்காரா. உங்களுக்கு பெயினாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வர கத்திக்கிட்டே இருக்கீங்க. பட் அவர் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. அதை வந்து அப்படியே தான் கொண்டு போகிறாரு. அப்படியே தான் உங்களோட டேஸ் எல்லாமே போகுது. அந்த வீட்டில் எல்லா வேலையும் உங்ககிட்ட தான் பண்ண வைக்கிறாங்க. பத்தாததுக்கு ஜங்குக்கு வேறு நைட்டில் உங்களை இப்படி தான் டெய்லி பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் அவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் கூட இந்த மாதிரி தான் அவர் கோவத்தை உங்கள் மேலே காட்டிக்கிட்டு இருப்பார். அப்படியே தான் ஒரு 1 மந்த் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போது 1 டே நீங்களா உங்களோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா மியாவா, வயன், மியா, என்ன மியா, ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். வேணாம் மியா, நீ போயிடு. ஜங்குக் பார்த்தாருனா அவ்வளவுதான். வேணாம் வேணாம், பயப்படாத, வீட்டில் யாரும் இல்லை. அண்ணா அத்தையும் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் வந்தேன். இருந்தாலும் யாராவது பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் வந்தால் சொல்லிடுவாங்க. வேணாமியா, சொன்ன புரிஞ்சுக்கோ. கரெக்டு தான். சரி வா, என் ரூமுக்கு போகலாம். ரூமுக்கா? வேணாமியா, நான் வரலை. வா வயன், எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. எனக்கே தெரியும், பாவம் நீ. இந்த பெரிய மேன்ஷனை நீ மட்டும்தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இதோ உங்களை தான். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவள் பாவம், அவள் மட்டும் எவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பா. அண்ணா கிட்டலாம் இதை சொல்லக்கூடாது. இது நான் போடுற ஆர்டர், புரியுதா? சரிங்க மேடம். நீங்கள் பாருங்கள், நீ வாடி அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அவள் அப்படியே தான் அவளோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வா, உட்காரு. என்ன மியா, என்ன பண்ணுற? அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தான் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட். வேணாமியா. தெரியாது, நான் தான் சொல்லிட்டு வந்தால, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பயப்படாத, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரு. என்னமோ பயமாகவே இருக்கு. ஒன்றும் இல்லை வயன், இப்போ எப்படி இருக்க? இப்போவுமே உனக்கு பெயின்ஃபுல்லாக? நீங்களா அப்படி தான் யோசிக்கிறீங்க. பிகாஸ் எவ்ரி நைட் உங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக தான் போகும். பட் அப்படியே தான் உட்காடுறீங்களா? இந்த சைடு மியாவா? புரியுது வயன். இப்படிலாம் என் அண்ணா பண்ணுறான்ட்டு அவனை கெட்டவனா நீ நினைக்காத. என் அண்ணா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என் அண்ணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சடனாக 1 டே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது என் அண்ணா ரொம்ப நொறுங்கி போயிட்டான். அந்த கோவத்தை தான் உன் மேலே காட்டிகிட்ருக்கான். மீரா அண்ணி இறந்தப்போ என் அண்ணா அழுதது நான் என் கண்ணால் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என் அண்ணாவோட கண்ணில் டியர்ஸை பார்த்த தெரியுமா? எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என் அண்ணா கண்ணீரே விட மாட்டான். இத்தனைக்கும் எங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட இல்லை, நாங்கள் தனியாக தான் வளர்ந்தோம். நான், என் அண்ணா, தயாங் 3 பேருமே நிறைய கஷ்டம்லாம் பார்த்துதா இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கும். அப்போ கூட என் அண்ணா ஒரு டைம் கூட கண்ணீர் விட்டதில்லை. எங்கள் அண்ணாவை அப்படி பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அப்புறம் பேபி, அந்த பேபி மேலே உசுரே வச்சுருந்தான். அந்த பேபியை கடைசியில் அவள் கண்ணால் கூட பார்க்க முடியல, அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற கண்ணீர் விடுறாளா. இப்போ நீங்கள் டக்குன்னு அவகிட்ட
மியா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்றீங்க. மியாவா வெடுக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குறா. என்ன? ஆமாம் மியா, பீரியட் ஸ்கிப் ஆகி 1 வீக் ஆகுது. பையன்? ஆமாம், ஆனால் கன்ஃபார்மாக தெரியாது, செக் பண்ணி பார்க்கணும். பையன் உண்மையாவா? இரு 1 மினிட், இப்போவே நான் அதை வாங்கிட்டு வர சொல்கிறேன். வேணாம் மியா, இங்கே யார்கிட்டயாவது சொன்னால் கண்டிப்பாக ஜங்குக்கு தெரியும். வேணாம். அட என்ன சொல்கிற நீ? ஆமாம், அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா கண்டிப்பாக இதை அவர் ஏற்றுக்க மாட்டார். இந்த பேபியை வேணான்னு சொல்லுவார். அவருக்கு மட்டும் தெரியக்கூடாது. இல்லை வயன், அப்படிலாம் சொல்ல மாட்டான். இல்லை மியா, உனக்கு தெரியாது. அவர் என் கூட இப்படி இருக்கிறப்ப கூட என் மேலே எவ்வளோ வெறுப்பு காட்டுவார் தெரியுமா? ஃபுல்லாக வெறுப்பாக தான் பண்ணுவார். அந்த டைம்லலாம் நான் வலிக்கிறதுனால தான் கூட ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் பண்ண மாட்டார். அது அப்படியே தான் போகும். அப்படிப்பட்டவர் பேபி மேலே மட்டும் எப்படி பாசமாக இருப்பார்? இல்லை மியா, கண்டிப்பாக வெறுப்பு தான் காட்டுவார். வேணாம், ஜங்குக்கு சொல்ல வேணாம். பையன் என்ன பேசுகிற நீ? ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். அப்போது பேபியை என்னதான் பண்ணலான்னு இருக்க? அபார்ட்? மியா என்ன பேசுகிற? நான் எப்படி குழந்தைய போய் அபார்ட்? நோ, என்னால் முடியாது மியா. அப்போது அண்ணகிட்டையும் சொல்லாமல் அப்படி எப்படி இருப்ப? 1 டே எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியதா போகுது. அது அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். வயன் அப்படின்னு அவள் வர ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ மியாவா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி இப்போ நான் வெளியில் போகிறேன், வர்றப்போ நான் கிட் வாங்கிட்டு வரேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி மியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படி தான் வெளியில் போகிறா. நீங்களும் கீழே போகிறீங்களா? பார்த்தா மெய்ட்ஸ் தான் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு ஆண்டி, என்ன இப்படி சமைச்சிட்ருக்கீங்க? அதுவா பையன்மா, ஜங்குக் சார்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. ஈவினிங்கு எல்லா மாஃபியா இங்கே வராங்களாம். ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கா. இந்த சமையல்லாம் செம்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அதான் கடன்னு வேலை பார்த்துட்ருக்கோம். ஓ சரி, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, அந்த காயெல்லாம் நீ வெட்டி கொடுக்குறியா? சரி அப்படின்னு நீங்களும் அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. உங்களுக்கா ஒரு மாதிரி மயக்கமா, ரொம்ப டயர்டா அப்படி இருக்கா? உங்களால் சுத்தமாக வேலை பார்க்கவே முடியல. பட் ஸ்டில் உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் மியாவும் வந்துடுறா. வயன் மேலே வா. சரி மியா அப்படின்னு நீங்களும் அப்படியே மேலே போகிறீங்களா? இந்தா வாங்கிட்டு வந்துட்டேன், டெஸ்ட் பண்ணி பாரு. சரி அப்படின்னு நீங்களும் உள்ளே போகிறீங்களா? கொஞ்ச நேரத்தில் வெளியிலையும் வரீங்க. என்னாச்சு பையன்? நம்ம நினச்சது தான் பாசிட்டிவ் அப்படின்னு அந்த கிட்ட காட்டுறீங்க. மியாக்கா அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பையன் அம்மாவுக்கு போகிற என் அண்ணா அப்பாவுக்கு போகிறான் அப்படின்னு சந்தோஷமாக ஹக் பண்ணுறா. பட் உங்கள் ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. அப்படி தான் இருக்கீங்க. என்ன வயன், நீ ஹாப்பியா இல்லையா? பயமாக இருக்கு. இது அவருக்கு தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. வயன், நீ தான் ரொம்ப யோசிக்கிற. அண்ணா அந்த அளவுக்கு குரூயலாலாம் எதுவும் பண்ண மாட்டான். ஏன் நீ நம்ப மாட்டேன்ற? என்னவா நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவன் ரொம்ப நல்லவன். தெரியும் மியா, அவர் நல்லவர் தான். ஆனால்
என் அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் தானே என்ன எப்படி பண்ணுறாரு. என் அப்பா மீராவை மட்டும் இல்லை, அவரோட பேபியும் கொலை பண்ணிட்டாரு. அந்த கோபத்தில் இப்போ இந்த பேபியும் அவர். மீராவா வேணாம், ஸ்டாப் பண்ணு, சொல்லாத. புரியுதில்ல, அதுக்கு தான் பயப்படுறேன். எனக்கு புரியுது பையன் அப்படின்னு அகெயின் ஹக் பண்ணுறா. நீங்களும் ஹக் பேக் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் போல் சொன்ன மாதிரி எல்லா மாஃபியாவும் வந்திருக்காங்க. லைக் சம் மீட்டிங் அது எல்லாமே போகுது. எவ்ரி திங் கம்ப்ளீட் ஆகிட்டு எல்லாருமே டின்னருக்காக தான் உட்காந்துட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா மெய்ட்ஸும் அப்படி தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களுமே தான் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜாங்கோக் தாங் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா அந்த மாஃபியாஸில் ஒரு பர்சன் மட்டும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி, ஏய் நீ கொண்டு வா, எனக்கு நீ தான் சர்வ் பண்ணணும் அப்படின்றாரா. உங்களுக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. நீங்கள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது லின்னு வந்து உங்களை கல்யாணம் பார்க்க நினச்சிருப்பான். லைக் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாப்பிள்ளையே அவன்தான். அவனை பார்த்ததும் உங்களோட ஐஸா அப்படியே வைடாகுது. நீயா அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயப்படுறீங்க. ஜங்குக்கா அப்படியே உங்களை ஃபேஸ் பார்க்குறாரு. அப்புறம் அந்த லின்னை பார்க்குறாரு. பட் எதுவும் கண்டுக்கல, சைலண்ட்டாக தான் இருக்காரா. நீங்களும் ஸ்லோவாக போயிட்டு அந்த ஃபுட் அதெல்லாம் வந்து அவனுக்கு வச்சிட்ருக்கீங்க. அவனா ஒரு மாதிரி செடியோசிங்க உங்களை பார்த்துட்ருக்கான். லைக் அவன் சரியானவன். உங்கள் மேலே வந்து அவனுக்கு ஒரு கண்ணு. உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் அவனுக்கு என்னமோ உங்கள் மேலே அவ்வளோ லஸ்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அவனை அவாய்ட் பண்ணுவீங்க. அவனை பார்த்தாலே மோஸ்ட்லி நீங்கள் வந்து பயப்பட தான் செய்வீங்க. அவனா உங்களை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த ஐட்டம் வேணும், அந்த ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப பயப்படுறீங்க. உங்கள் ஹேண்ட்ஸில் அப்படியே ஷிவர் ஆகுது. இப்போ சம் கறி தான் வந்துட்டு பிளேட்டில் வைக்க போகிறீங்க. பார்த்தா கொஞ்சம் வந்து அவனோட பேண்ட் மேலே வந்து அப்படியே ஸ்பில் ஆகிடுதா. உங்களுக்கு இன்னும் பயமாகுது. அந்த சைட் ஜங்குக்கு வேறு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரா. அவர் வேற கத்துறாரு, ஏய் இன்னும் நீ திருந்தவே இல்லையா? ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பியா? அருவி கெட்டவளே. இப்போ பார்த்தா லின்னா, இருங்க ஜங்கோக், எதுக்கு கோவப்படுறீங்க? தெரியாமல் தானே போட்டுட்டா. இருக்கட்டும், பரவாயில்ல, வாஷ் பண்ணால் போயிட போகுது. என்ன கொஞ்சம் வாஷ்ரூம்க்கு டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இந்த சைட் ஜங்கோக்கா கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு. நீங்களும் ஸ்லோவாக போகிறீங்க. அந்த லின்னு உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருந்துருப்பீங்க. லின்னா உங்களை அப்படியே தான் வால்க்கு பின் பண்ணுறான். என்னடி அப்படி பார்க்குற? என்கிட்ட இந்த தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்ருக்கியா? கண்டிப்பாக முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இங்கே வந்ததே உனக்காக தான். லின் என்ன பண்ணுற? விட முடியாதுடி. அன்றைக்கே நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்திருந்தா உன்னை இந்த 1 மாதம் நல்லா செய்யன்னு செஞ்சுருப்பேன்ல. நடுவில் இந்த ஜங்குக் பூந்துக்கிட்டான். சே, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? அசிங்கமாக பேசாத லின், விடு. யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், விடு. என்ன விடுறதுக்கா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து பிடிச்சிருக்கேன்? முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் அந்த ஜங்குக்கையும் தயாங்கையும் போட்டுட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். இப்போ அவனுங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. எல்லாரோட சேர்ந்து கும்பலாக வந்துட்டேன். ஆனால் அவங்கள போடதான் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன்னு அவனுங்களுக்கு என்ன தெரியும்? பின்ன எனக்கு சொந்தமாக போகிற ஒரு பொண்ணை அவன் கூட்டிகிட்டு வந்துடுவானா? என்ன முடிச்சிட்டானா அவன் உன்னை? சி, விடுன்னு. அப்போல்லாம் விட்டுட முடியாது. இங்கே இருந்தாலுமே நல்லா கும்மன் தாண்டி இருக்க. உன்னை பார்த்தாலே நான் ஹார்டாயிடுவேன் தெரியுமா? இப்போ கூட அப்படிதான் இருக்கேன். சி, இப்படி அசிங்கமாக பேசுகிற? இது என்ன புதுசா? இதுக்கு முன்னாடிலாம்
உன்கிட்ட நான் இப்படி பேசினதே கிடையாதா? அப்போவே சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பார்க்கலாண்டின்னு. நீதான் என்னை பார்த்தாலே அருகருப்பாக பேச வைப்ப, இல்லைனா அன்றைக்கே உன்னை முடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே வந்து அவன் ஹேண்டை வைக்க போகிறான். இப்போ நீங்களா, லின் ப்ளீஸ் லின், எப்படிலாம் பண்ணாத, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ளீஸ். என்ன? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்படிலாம் பண்ணாத, என்ன என்ன விட்டுடு ப்ளீஸ். என்னடி சொல்கிற? அதுக்குள்ள அவ்வளோ தூரம் போயிட்டானா அவன்? ப்ளீஸ் ப்ளீஸ் லின். சரி பையன், அப்போ என் பிளானை கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸிக்யூட் பண்ணணும் போலையே. பார்த்துக்கிறேன், இந்த பேபி எப்படி இந்த உலகத்துக்கு வரும்னு பார்க்குறேன். நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். இந்த சைட் ஜங்குக்கா, என்னது இது, இவ்வளோ நேரம் ஆகுது போயிட்டு இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு அப்படியே தான் தேடி வராரா. லைக் அவர் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அந்த லின் வந்துட்டு உங்களை வால்க்கு பின் பண்ணிவிட்டு என்னமோ பேசுகிறான். அது வர பார்க்குறாரு, அவருக்கு வர செம்ம காண்டாகுது. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த லின்னா உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிவிட்டு, சீக்கிரமாகவே உன்னை மீட் பண்ணுறேன் மை பேபி அப்படின்னு அவன் அங்கேருந்து கேஷுவலாக அப்படியே போயிடுறான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவரும் போயிடுறாரு. அன்றைக்கி டின்னர் அதெல்லாமே அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போது ஒரு மிட் நைட் போல் ஆகுது. நீங்கள் ஜங்குக்காக அவரோட ரூமில் தான் ஆல்கோஹால் பாட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா இந்த டைமில் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஏற்கனவே ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. அப்படியே உங்களை கோபமாக மறைச்சி பார்த்துட்ருக்காரா. நீங்களா பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே தான் வேகமாக வந்துட்டு உங்களை பெட்டில் தள்ளிட்டு உங்கள் மேலே அப்படியே ஹோர் ஆகுறாரு. அப்படியே கோபமாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை. ஹே, எவன் கூடடி நீ அஃபேர் வச்சுருக்க? எவன் கூட அஃபேர் வச்சுருக்கேன்னு கேட்குறேன். ஜங்குக், என்ன பேசுகிறீங்க? நடிக்காதடி. இங்கே வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஃபுல்லாக நடிப்பு தான். நான் பார்த்தேன். வந்தவங்களை உன்னை ஒருத்தன் வால்க்கு பின் பண்ணிவிட்டு உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நீயும் கேட்டுட்டு இருந்த. நான் பார்த்தேன். யார் அவன்? அவன் கூட எவ்வளோ நாளாக அஃபேரில் இருக்க? ஜங்குக், என்ன ஜங்குக் பேசுறீங்க? அசிங்கமாக நடிக்காத. நான் பார்த்தேன். யார் அவன் அப்படின்னு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அவர் ஃபேஸை வச்சு கேட்டுட்ருக்காரா. நீங்களா, அது அது லின், அவ கூட நான் அஃபேர்லலாம் இல்லை ஜங்குக். லின்னா? ஆமாம், அன்னைக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, அந்த கல்யாணம் அவனோட தான் நடந்திருக்க வேண்டியது. ஓஹோ, அப்போ உன்னோட எக்ஸ் அவனோ? ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், அப்படி மட்டும் சொல்லாதீங்க ஜங்குக். அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த கல்யாணமே எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நான் நின்றுட்டு இருந்தேன். ஐ ஹேட் ஹிம். அவன் சரியானவன். அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜங்குக். பிடிக்கலனா அவன் உன்னை வாலில் பின் பண்ணுறான், கத்த மாட்டியா? அப்படியேவா நிற்ப? இதெல்லாம் பார்க்குறப்பவே தெரியுதுடி, எவன் கூடயோ நீ அஃபேர் வச்சுருக்க அப்படின்றத கன்ஃபார்மாக தெரியுது. ஜங்குக், ஏன் ஜங்குக்? இல்லை ஜங்குக், அவனுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட நான் பேசிட்டு கூட இருக்க மாட்டேன். அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜங்குக்.
அப்படி ம் நம்பிட்டேன் வயன், நம்பிட்டேன். நான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறேன், அவனா உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவான். அதனால அவனை பார்த்ததும் மெமரிஸ் எல்லாம் உனக்கு வந்துடுச்சு, அப்படி தானே? ஏன் ஜங்குக் அப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை ஜங்குக். ஓகே இன்னைக்கு நான் காட்டுறேன், அவன் நல்லா பண்ணுறானா இல்லை நான் நல்லா பண்ணுறேனான்னு இன்னைக்கு நான் உனக்கு காட்டிடுறேன். ஜங்குக் இல்லை ஜங்குக், நான் சொல்கிறது கேளுங்க ஜங்குக், அப்படிலாம் எதுவும் இல்லை ஜங்குக். ஆஹா, அப்படிலாம் என்னால் நம்ப முடியாது, நான் காட்டணும், நான் காட்டியே ஆகணும் அப்படின்னு வேகமாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் ஷிப் பண்ணி போடுறாரு. நீங்கள் வேற அப்படியே தான் அழுதுகிட்டே இருக்கீங்களா? அவரா உங்கள் பாடியிலலாம் அப்படியே கடிக்கிறாரு, உங்களுக்கு வேற பெயின் ஆகுது, லைக் அழுதுகிட்டு இருக்கீங்க. அவர் என்ன, அவன் இப்படிலாம் பண்ண மாட்டானா? சரி பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது, லைக் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி அப்படி கதறிட்டு இருக்கீங்க. பட் அவர் மட்டும் கேட்கவே இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹார்ஷாக அந்த நைட் அப்படியே கொண்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே தான் மயங்கிடுறீங்க. உங்கள் பெட்டில் ஃபுல்லாக பிளட் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு அது எதுவுமே தெரியல. அவர் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துடுறாரா. நீங்கள் வேற மயங்கிட்டீங்க, பிளட் வேற போகுது. ஓகேடா, நான் இந்த பாட்டு வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஹோப் யூ லைக் இட். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.